ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் தெரியுமா? சீடர் பார்க் ஹை ஸ்கூல். எதுக்கு வந்திருக்கேன்னா, இன்றைக்கி தான் இங்கே ஆஸ்டின் தமிழ் சங்கத்தோட தீபாவளி கொண்டாட்டம். என்னடா நவம்பர் மாதம் போய் தீபாவளி கொண்டாட்டம்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? உங்கள் ஊரில் தாங்க அக்டோபரில் தீபாவளி. இங்கே ஹால் கிடச்சாதான் எங்களுக்கு தீபாவளி கொண்டாட்டமே. இந்த வருஷத்தோட தீபாவளி கொண்டாட்டம் 80s and 90s தீம். அதனால் அங்கே டெக்கரேஷன் ஆனாலும் சரி, இன்றைக்கி ப்ளே பண்ண போகிற மியூசிக் ஆனாலும் டான்ஸ் ஆனாலும் எல்லாமே 80s and 90s தான். இது கேட்ட உடனே எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எல்லாம் நம்ம காலத்து பாட்டுங்க. சும்மாவா சூப்பராக தான் இருக்கும். எனிவேஸ், உள்ளே வந்த உடனே ஒரு மெரினா பீச்சோட மினியேச்சர் அவங்க டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க டிஸ்பிளேல. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ராட்டினம், பஞ்சு மிட்டாய் விற்கிறவர், துப்பாக்கி சுடுறது, அப்புறம் இந்த மிளகா பஜ்ஜி கடை, மீன் வறுவல் கடை, சங்கெல்லாம் விற்கிற கடை, மக்காச்சோளம் சுட்டு சாப்பிட்ற கடை, எல்லாமே லைக் லிட்ரலி ஒரு மெரினா பீச்சுக்கு போனால் நமக்கு என்னென்ன பார்க்க முடியுமோ அது எல்லாமே இங்கே இருந்துச்சு. இதை யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலே கொடுக்கலாம். நான் சென்னையில் ஒரு 3 வருஷம் இருந்தேன். அப்போ நாங்கள் பெசன் நகர் பீச்சுக்கு தான் நிறைய போவோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு என்னமோ அங்கே போன மாதிரி ஒரு ஃபீலிங். பார்த்தீங்களா எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. இதெல்லாம் தாங்க எங்களுக்கு சந்தோஷம் வெளிநாட்டில் இருக்கும்போது. உள்ளே போனால் நம்ம 90s and 80s பாட்டில் சூப்பராக டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அடல்ட்ஸ் எல்லோரும். அடுத்த பாட்டு, இது பாட்டு என்னன்னு நீங்கள் தான் கெஸ் பண்ணணும். இது நம்ம ரேவதியும் கமலஹாசனும் டான்ஸ் ஆடின ஒரு பாட்டு. கையில் வயலின் வேறு வச்சுருக்காங்க. இது என்ன பாட்டுன்னு கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கரெக்டாக தப்பான்னு சொல்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி 80s 90s பாட்டு கேட்டவுடனே நான் வேற ஒரு லோகத்துக்கே போயிடுவேங்க. இட் இஸ் லைக் நம்மளோட சைல்டுஹுட்டெல்லாம் ஞாபகம் வந்துடும். நினச்சி பாருங்களேன், குழந்தையாக இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அதனால் ஜாலியாக இருந்துச்சுல்ல? அது ஒரு வேறு ஃபீல் தான். எனிவேஸ், இந்த குழந்தைங்களை பற்றி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். இந்த குழந்தைங்க தான் இன்னைக்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினவங்க. இவங்க எல்லாரும் அவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறாங்கங்க. இந்த ஆஸ்டின் தமிழ் சங்கம் ஒரு தமிழ் ஸ்கூல் நடத்துகிறாங்க. சண்டே கிளாஸஸ். ஐ திங்க் இவங்க எல்லாம் அதில் படிக்கிறவங்க தான் நினைக்கிறேன். என்ன தான் படித்தாலும் இந்த குழந்தைங்க தமிழில் பேசும்போது ஒரு ஆங்கில வார்த்தை கூட சேர்க்காம தான் பேசினாங்க. இவர் தமிழ் அறிஞர் தாமஸ் இட்டோஷி. இவர் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர். இவர் ஒரு புக்கை வெளியிட்டிருக்கிறாரு. ஹி வாஸ் அ ஸ்பெஷல் கெஸ்ட் நேத்தோட ஈவெண்ட், தமிழ்ச்சங்கம் ஈவெண்ட்டில். இவர் என்ன புக்கு வெளியிட்டிருக்கிறாருனா த குறள். இது நம்மளோட திருவள்ளுவரோட திருக்குறளை டிரான்ஸ்லேட் பண்ணி, தட் இஸ் வார்த்தைங்களை எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேட் பண்ணி, அர்த்தங்களை மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணாமல் வார்த்தைங்களையும் ட்ரை பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி புக் வெளியிட்டிருக்கிறாரு. இவர் ஒரு 6 வருஷம் இந்தியாவில் ஒரு கிராமத்தில், மதுரை பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருந்தாரம்மா. இவர் தமிழ் பேசுகிற அழகாக. இங்கே தீபாவளி கொண்டாடும் பொழுது தமிழையும் நாம் கொண்டாடுறோம். தமிழ் மாணவர்களை அவங்களையும் நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? நம்ம தமிழை வேறு நாட்டுக்காரங்க வாயால் கேட்குறதே ஒரு சந்தோஷந்தாங்க. புல் அடிச்சு போச்சுன்னு வைங்களேன். நம்ம கூட பேசும்போது ஆங்கில வார்த்தைகள் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம். இப்போ நானே பாருங்கள், இந்த குட்டி ஒரு வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் போடுறதுக்குள்ளேயே அவ்வளோ இங்கிலீஷு. ஆனால் இவங்கெல்லாம் ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷில் பேசலைங்க. அவ்வளோ அழகாக பேசினார். இவர் மட்டும் இல்லை, நான் ஃபஸ்ட்டு காமிச்சில்ல குழந்தைங்க, ஸ்கிரிப்ட் கூட இல்லை, எழுதி கூட வைக்கல கையில். அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு குஷி தான். லிட்ரலி ஒரு ப்ரவுட் மூமெண்ட்னு கூட சொல்லலாம். இவர் அடிக்கடி மேஜிக் வேறு காமிச்சார். இவரோட ஈவெண்ட் சூப்பராக இருந்துச்சு. இது இல்லாமல் இளையராஜா சார், ஏஆர் ரஹ்மான் சாரோட பாட்டுங்கள்லாம், தட் இஸ் 80s 90s பாட்டெல்லாம் போட்டு ஒரு ஆர்கெஸ்ட்ரா குரூப் பண்ணாங்க. அவ்வளோ நல்லா பண்ணாங்க. குழந்தைங்க எல்லாமே வாசித்தாங்க. சாக்ஸோஃபோன், ஃப்ளூட், கிட்டார், கீபோர்ட், ட்ரம்ஸ், வயலின். பாடுறதுக்கும் அவ்வளோ குழந்தைங்க இருந்தாங்க. அந்த ஈவெண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் அதோட வீடியோ எடுக்க முடியல, அதுக்குள்ளே என்னோடய ஃபோனோட சார்ஜ் ரொம்ப கம்மியாகி போச்சு. இது ஆஸ்டின் தமிழ் சங்கம் இந்த ஆப்ரேஷன் டர்க்கி அப்படின்னு சொல்கிற ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அவங்க ஹோம்லெஸ்ஸுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்களுக்கு காசு டொனேட் பண்ண செக்கு தான் நீங்கள் பார்க்குறது. எனிவே, சாப்பாடு க்யூவில் போய் நின்னா செம்ம க்யூவாக இருந்துச்சு. எல்லாரையும் பார்த்த சந்தோஷத்தில் எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு வந்ததுக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. பாய்.